அத்தியாயம் 15. பசியும் புகையும். வீட்டு கதவு பூட்டப்பட்டு இருப்பது கண்டு ஒரு கணம் திகைத்து நின்றான் முத்தையன். இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நின்று யோசிக்கவும் நேரமில்லை. கைகளை நெறித்து கொண்டான். உதட்டை கடித்து கொண்டான். கணத்துக்கு கணம் போலீஸ்காரர்களின் ஆர்ப்பாட்ட கூச்சல் சமீபத்தில் வந்து கொண்டிருந்தது. அப்போது அவன் உள்ளத்தில் மற்ற எல்லா நினைவுகளையும் அமுக்கிக் கொண்டு ஒரு பேருணர்ச்சி எழுந்தது. அது என்னவெனில், போலீசார் கையில் தான் மறுபடியும் அகப்படக்கூடாது என்பதுதான். கடவுளை நினைத்து கைகூப்பி, சுவாமி சுவாமி, ஒரு தடவை என் கண்ணால் அபிராமியை பார்த்து விடுகிறேன், அப்புறம் எனக்கு என்ன வந்தாலும் வரட்டும், அதுவரையில் அவர்கள் கையில் அகப்படாமல் என்னை காப்பாற்று என வேண்டிக் கொண்டான். எங்கேயாவது ஒளிந்து கொள்ளலாம் என்று ஒரு கணம் தோன்றிற்று. சுற்றும் முற்றும் பார்த்தான். வீட்டுக்குள் ஏறி குதிக்கலாம் என்றால் ஏறுவதற்குள்ளேயே வந்து பிடித்து விடுவார்கள். சமீபத்தில் எங்கேயும் ஒளிந்து கொள்வது சாத்தியமில்லை. இப்போதைக்கு ஓட வேண்டியதுதான், பிறகு பார்த்து கொள்ளலாம். முத்தையன் ஓடத் தொடங்கினான். வழி திசை ஒன்றையும் கவனிக்காமல் கால் போன போக்கில் ஓடினான். ஊருக்கு அடுத்தாற்போல் ஒரு மைதானம். மைதானத்தில் மங்கலான நிலவு வீசிக்கொண்டிருந்தது. அந்த மைதானத்தை தாண்டும் வரையில் அபாயம்தான். அதற்கப்பால் இருபுறமும் மரங்கள் அடர்ந்த சாலை. அதை பிடித்து விட்டால் தப்பலாம். மைதானத்தில் 3/4 பங்கு அவன் தாண்டி விட்ட போது பின்னால் போலீஸ்காரர்களின் ஆரவாரம் கேட்டது. இன்னும் விரைந்து ஓடி சாலையை பிடித்தான். பிறகு சாலையோரமாக இருளடர்ந்த பக்கமாக பார்த்து ஓடிக்கொண்டிருந்தான். போலீஸ் ஆரவாரங்கள் நின்று வெகு நேரம் பிறகும் அவன் நிற்கவில்லை. 7-8 மைல் தூரத்திற்கப்பால் அந்த சாலையானது கொள்ளிடத்து லயன்கரை சாலையுடன் சேர்ந்தது. முத்தையன் அவ்விடம் வந்தபோது சந்திரன் அஸ்தமித்து நன்றாக இருளடர்ந்து விட்டது. அங்கே சாலை ஓரத்தில் ஒரு சுமைதாங்கி இருந்தது. அதில் சற்று உட்காரலாம் என்று முத்தையன் உட்கார்ந்தான். அப்படியே தலையை சற்று சாய்த்தான். அடுத்த நிமிஷம் நித்திரையில் ஆழ்ந்து விட்டான். பளபளவென்று பொழுது புலர்ந்தது. நாலாவிதமான பட்சிகளின் கானம் கேட்டது. வயல்களின் மடைகளிலே பாய்ந்து கொண்டிருந்த தண்ணீர் தம்புரா ஸ்ருதியைப் போல் இனிமையாக ஒலித்தது. கொஞ்ச தூரத்தில் ஒரு குடியானவன் தோளில் கலப்பையுடன் உழவு மாடுகளை ஓட்டிக்கொண்டு தெம்மாக பாடிக்கொண்டு வந்தான். அபிராமி, உன் தொண்டை எப்போது இவ்வளவு லட்சணமாச்சு என்று சொல்லிக்கொண்டே முத்தையன் கண்களை விழித்தான். அத்தாண்டையும் இந்தாண்டையும் பார்த்து முழித்தான். உடனே நேற்றைய சம்பவங்கள் எல்லாம் ஞாபகம் வந்தன. சற்றென்று கீழே குதித்து பக்கத்தில் கொள்ளிடத்து படுகையில் இறங்கி அவ்விடம் அடர்ந்து வளர்ந்திருந்த நாணற்காட்டில் மறைந்து கொண்டான். குடியானவன் அந்த சுமைதாங்கியின் அருகில் வந்த அதே சமயம் இன்னொரு பக்கத்திலிருந்து 2 போலீஸ் சேவகர்கள் வந்தார்கள். பாவம், அவர்கள் ராத்திரியெல்லாம் கண்களை விழித்து அலைந்து ரொம்பவும் களைத்து போய் காணப்பட்டார்கள். அடே, இங்கே எங்கேயாவது ஒரு ஆளை கீழே பார்த்தையா என்று ஒரு போலீஸ்காரன் அந்த குடியானவனை பார்த்து கேட்டான். குடியானவன் திருதிருவென்று விழிக்கவே இன்னொரு போலீஸ்காரன், அடே என்னடா முழிக்கிறாய், ஆளு தேலை எதையாவது பார்த்தையா என்று அதட்டுங்குரலில் கேட்டான். குடியானவன் தன் கையில் வைத்திருந்த ஒரு காகித பொட்டலத்தை சற்றென்று பின்புறமாக எரிந்துவிட்டு, சாமி, நான் பார்க்கலைங்க, நான் பார்க்கவே இல்லைங்க என்று அலறினான். அவள் பொட்டலத்தை எரிந்ததை பார்த்த போலீஸ்காரர்கள் ஒருவன் பார்த்து விட்டான். அதை எடுத்து பிரிக்கத் தொடங்கினான். குடியானவன், ஐயோ சாமி, நான் இல்லை, நான் போடவே இல்லை என்று இன்னும் அதிகமாய் கதறினான். பிரித்த பொட்டலத்திற்குள் ஒரு தேலை கண்டதும் போலீஸ்காரன் அலறி அடித்து கொண்டு அதை கீழே போட்டான். 2 கான்ஸ்டபிள்களும் அந்த குடியானவனுடைய 2 காதுகளை பிடித்து கொண்டார்கள். என்னடா சமாச்சாரம், நிஜத்தை சொல்லிடு, இல்லாவிட்டால். சாமி சாமி, சொல்லிடுறேங்க, எங்கள் துரைசாமி இருக்கான்ல, துரைசாமி, அவன் நேற்று நான் தூங்கிட்டு இருந்த போது என் காதில் கட்டெரும்பை போட்டானுங்க. அதற்கு பதிலே அவன் மேலே போடுறதுக்காக தேலை பிடிச்சிட்டு வந்துடுங்க சாமி. அது உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சுக்கிடுத்து, அதில் ஆச்சரியமாக இருக்குது என்று மூக்கின் மேல் விரலை வைத்து ஆச்சரியப்பட்டான் குடியானவன். போலீஸ்காரர்கள் அவனின் பிடரியை பிடித்து ஒரு நெட்டியை தள்ளிவிட்டு மேலே சென்றார்கள். சற்று தூரத்தில் மறைவிலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த முத்தையன் நாணற்காட்டின் வழியாக மேலே நடக்கலானான். நடக்கும்போது யோசித்து கொண்டே போனான். இன்றெல்லாம் போலீஸ் நடமாட்டம் அதிகமாய்தான் இருக்கும். ஆகையால் சாலை பக்கம் தலையை காட்டக்கூடாது. ஒருவன் கொள்ளிடக்கரை நாணற்காட்டில் மட்டும் புகுந்து விட்டால் அவனை கண்டுபிடிக்க யாராலும் முடியாது என்று முத்தையன் கேள்விப்பட்டதுண்டு. அது உண்மை என்று இப்போது நன்றாய் தெரிந்தது. நாணலில் 10 அடி தூரத்தில் உள்ளவனை கூட பார்க்க முடியாது. பல மைல் விஸ்தீரணம் படர்ந்திருக்கும் அக்காட்டில் மறைந்திருப்பவனை எங்கே என்று தேடுவது? எத்தனை பேர் தேடினால்தான் ஆகிற காரியமா? ஆகவே எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் அங்கே நாணற்காட்டில் அவன் அகப்படாமல் இருக்கலாம். ஆனால் இருந்து என்ன செய்வது? எதற்காக இருக்க வேண்டும்? எத்தனை நாள் அப்படியே இருப்பது?
அபிராமியை பார்ப்பதற்கு வழி என்ன? அபிராமியின் நினைவு வந்ததும் அவள் வீட்டை விட்டு எங்கே போயிருப்பாள் என்று சிந்திக்க தொடங்கினான். அப்போது நேற்று மத்தியானம் கான்ஸ்டபிள்கள் தன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து போகையில் வழியிலே செங்கமலத்தாச்சி வீதியின் மறுபக்கம் போய்க் கொண்டிருந்ததும் அவள் தன்னை வியப்புடனே பார்த்துவிட்டு சென்றதும் ஞாபகம் வந்தன. ஐயோ, அந்த பாவிகள் என்னை கைது செய்து கொண்டு போகிறார்கள் என்று மட்டும் தெரிந்திருந்தால் ஆச்சியிடம் அபிராமியை பார்த்து கொள்ளும்படி சொல்லியிருப்பேனே என்று நினைத்தான். ஆனால் தான் சொல்லாது போனாலும் செங்கமலத்தாச்சியை தான் அபிராமியை ஒண்டியாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவளை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து போயிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அபிராமி வேறெங்கே போயிருப்பாள்? ஒருவேளை கார்வால் பிள்ளைதான் மறுபடியும் வந்திருப்பானோ? அந்த நினைவே அவனுக்கு எல்லையில்லாத துன்பத்தை அளித்தது. 100 தேள்கள் சேர்ந்தாற்போல் கொட்டிவிட்ட மாதிரி இருந்தது. தலையை அதிவேகமாக ஆட்டி அசைத்து அந்த நினைவை போக்கிக் கொண்டான். அப்படி ஒரு நாளும் இராது. அவ்வளவு துணிச்சல் அவனுக்கு ஒரு நாளும் வராது. ஆனால் ஏற்கனவே அவன் தனக்கு செய்த தீங்குதான் கொஞ்சமா? பாவி, போலீசில் பொய் கேஸ் எழுதி வைத்து தன்னை கைது செய்தானே, அட கொலைபாதகா! அப்போது முத்தையனுக்கு வந்த கோபத்தில் பக்கத்தில் இருந்த நாணலையெல்லாம் பெய்தெறிய தொடங்கினான். நாணலின் கூரிய முனை அவன் உள்ளகையை அறுத்து அதனால் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது கூட அவனுக்கு தெரியவில்லை. அப்போது பட்டென்று அவனுக்கு சமீபத்தில் ஒரு கல் வந்து விழுந்தது. தூரத்தில் சாலையில் சூ சூ என்று சத்தம் கேட்டது. சாலையில் போகிறவன் யாரோ நாணல் அசைவதைக் கண்டு நரியாக்கும் என்று நினைத்து கல்லை விட்டு எறிந்திருக்க வேண்டும். நாணற்காட்டுக்குள்ளே கூட ஜாக்கிரதையாய்தான் இருக்க வேண்டும் என்று முத்தையன் அப்போது அறிந்தான். அத்தியாயம் 16. திருடன். அன்று சாயங்காலம் கையெழுத்து மறையும் நேரத்திற்கு முத்தையன் நாணற்காட்டிலிருந்து லைன்கரை சாலைக்கு வந்தான். நேற்று மத்தியானத்திற்கு பிறகு அவன் சாப்பிடவே இல்லையாதலால் கோரமான பசி அவனை வாட்டி கொண்டிருந்தது. உடம்பு சோர்ந்து போயிருந்தது. தள்ளாடி நடந்தான். லயன்கரைக்கு பக்கத்தில் ராஜன் வாய்க்காலுக்கு அப்பால் ஒரு வாழை தோட்டம் இருந்தது. அதில் வாழைக்குலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. முத்தையன் அங்கே சென்று ஒரு வாழைத்தாரில் சற்று சிவந்திருந்த ஒரு காயை பறித்து கடித்தான். தின்ன முடியாமல் துப்பிவிட்டான். கொஞ்ச தூரத்தில் தென்னந்தோப்புக்கு மத்தியில் ஒரு கோயிலின் ஸ்தூபி தெரிந்தது. அதற்கு அருகில் புகை கிளம்பிற்று. அங்கே ஒரு கிராமம் இருக்க வேண்டும். கிராமத்தில் உள்ள வீடுகள் இப்போது சமையல் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இதை நினைத்தபோது முத்தையனுடைய பசி அதிகமாயிற்று. அவனை அறியாமலேயே முத்தையனுடைய கால்கள் அந்த கிராமத்தை நோக்கி நடந்தன. திருப்பரங்கோவில் லாக்கப்பில் இருந்து 2 கைதிகள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்ற செய்தி ஊருக்கு ஊர் வாய்மொழியாகவே பரவி நெடுந்தூரத்திற்கு எட்டிவிட்டது. தப்பி ஓடியவர்கள் 2 பேரும் பொல்லாத திருடர்கள் என்றும் கொலை பாதகங்களுக்கு அஞ்சாதவர்கள் என்றும் செய்தி பரவிற்று. அவர்கள் எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாதிரி கொடுமைகளை செய்தார்கள் என்பத கதைகள் பரவின. இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரும் தாங்கள் கேட்டிருந்த திருடர் கதைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். பனங்குடி கிராமத்தில் சுப்பைய முதலியார் வீட்டில் முதலியார் தாழ்வாரத்தில் உட்கார்ந்து அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய தாயார் வயதான கிழவி முற்றத்தின் குரட்டில் படுத்து கொண்டிருந்தாள். கூடத்தில் மாடத்தில் மண்ணெண்ணெய் சிம்னி விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. முதலியாரின் மகன் அந்த விளக்கின் வெளிச்சத்தில் பாட புத்தகத்தை பிரித்து வைத்துக்கொண்டு ராகம் போட்டு வாசித்து கொண்டிருந்தான். ஆகையால் பிள்ளைகளை பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று பையன் பாடத்தை முடித்தான். அந்த சமயம் பார்த்து வாசலிலே நாய் குரைத்தது. முதலியார் தமது மனைவியை கூப்பிட்டு, ஏய், கொள்ளை கதவை பார்த்து தாளிட்டாயா? ஊரெல்லாம் திருட்டு பயமாய் இருக்கிறது. திருப்பரங்கோயில் ஜெயிலிலிருந்து 2 பக்கா திருடர்கள் தப்பி ஓடிவிட்டார்களாம் என்றார். திருடன் வந்தால் வரட்டும், இங்கே என்னத்தை கொண்டு போவான்? கை கொலுசை கூடத்தான் வாய்த்தா பணத்துக்கு விற்றாய் விட்டதே என்றாள் அவர் மனைவி. அச்சமயம் வாசற்கதவை தட்டும் சத்தம் கேட்டது. எல்லாரும் திடுக்கிட்டார்கள். மறுபடியும் அந்த சத்தம். முதலியார், யார் அது என்று இறைந்தார். நான் தான் என்றால் யார்? நான் தான். கதவை திறங்க ஐயா. யாரடா அவன்? அவ்வளவு திமிராக பேசுகிறது என்று சொல்லிக்கொண்டு முதலியார் எழுந்திருத்தார். குரட்டில் படுத்த அந்த கிழவி தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்து, இந்தாடாப்பா சுப்பையா, நீ போவாத, சொல்லிவிட்டு அதெல்லாம் நீ போகவே கூடாது என்று வழிமறித்தாள். முதலியார் அதை பொருட்படுத்தாமல் திமிரிக் கொண்டு போனார். கிழவி சற்றென்று கூடத்துக்கு போய் அங்கிருந்த சிம்னி விளக்கை எடுத்துக்கொண்டு முதலியாரை பின்தொடர்ந்தாள். முதலியார் கதவை திறந்து, யாரடா அது என்றார். ரொம்ப பசிக்கிறது ஐயா, கொஞ்சம் சாதம் போடுவீர்களா என்றான். வாசலில் நின்ற முத்தையன் அவன் பேச்சு ரொம்பவும் ஈனஸ்வரத்தில் இருந்தது. அவன் அப்படி சொன்னானோ இல்லையோ,
பின்னால் சிம்னி விளக்குடன் வந்து கொண்டிருந்த கிழவி ஐயோ திருடன் திருடன் என்று கூவிக்கொண்டே விளக்கை கீழே போட்டாள். விளக்கு அணைந்தது. இருள் சூழ்ந்தது. திருடன் திருடன் என்று அந்த கிழவி போட்ட கூச்சலுக்கு நாலா பக்கங்களிலிருந்தும் எதிரொலி கிளம்பியது. அடுத்த வீடு, அண்டை வீடு, எதிர் வீடுகளில் திருடன் திருடன் என்ற ஒலி எழுந்தது. அது வீடு வீடாக பரவி கிராமத்தின் கடைசி வீடு வரைக்கும் சென்றது. திருடன் திருடன் என்று கூவிக்கொண்டே சிலர் வீட்டு கதவை அவசரமாய் தாழ்பால் போட்டார்கள். வேறு சிலர் தீரா புருஷர்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி ஓடி வந்தார்கள். அவரவர்களும் கையில் அகப்பட்டதை தடி, உலக்கை, அரிவாள், மண்வெட்டி இப்படி கிழித்ததை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். விளக்கு அணைந்ததோ இல்லையோ, சுப்பைய முதலியார் சற்றென்று உள்ளே புகுந்து கதவை படாரென்று சாத்தி தாப்பால் போட்டுவிட்டார். முத்தையன் ஒரு நிமிஷம் திகைத்து போய் நின்றார். அப்புறம் கிராமத்தாரெல்லாம் கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடி வருவதை பார்த்து இனி அங்கு நிற்பது அபாயம் என்று அறிந்து கொண்டு ஓடத் தொடங்கினான். அதோ ஓடுறான், அதோ ஓடுறான், விடாதே பிடி என்று குக்குரல்கள் எழுந்தன. தெருவில் இருந்த நாய்கள் எல்லாம் ஏகாலத்தில் குறைத்தன. முத்தையன் வீதியில் கொஞ்ச தூரம் ஓடியதும் நாலாபுறமிருந்தும் ஜனங்கள் தன்னை நோக்கி ஓடி வருவதைக் கண்டான். இனி ஓடுவதில் பயனில்லை என்று தோன்றிற்று. கோயிலுக்கு எதிரில் இருந்த லாந்தர் கம்பத்தடியில் போய் வெளிச்சத்தில் நின்று தான் திருடனில்லை என்றும் திருடுவதற்கு வரவில்லை என்றும் அவர்களுக்கு சொல்லிவிடுவதுதான் சரியென்று எண்ணினான். அந்த லாந்தர் வெளிச்சத்தாண்டை அவன் போனபோது யாரோ ஒருவன் கையில் சூரி கத்தியுடன் தன்னை நோக்கி ஓடி வருவதைக் கண்டான். அடுத்த கணத்தில் அவ்வாறு ஓடி வந்தவன் கத்தியை ஓங்கினான். முத்தையன் அவன் கையை தாவி பிடித்து கத்தியை பிடுங்கினான். அப்படி பிடிக்கும்போது கத்தி வைத்திருந்தவனின் தோளில் காயம்பட்டு ரத்தம் பீறிட்டது. அவன் கீழே விழுந்தான். முத்தையனுடைய கையிலே இப்போது கத்தி இருந்தது. அதில் ரத்தம் தேய்ந்திருந்தது. முத்தையனுடைய கையிலும் துணியிலும் கூட ரத்தம். லாந்தர் வெளிச்சத்தில் முத்தையன் இதையெல்லாம் பார்த்தான். அவன் முகம் ஒரு நொடியில் பயங்கரமாக மாறிற்று. கண்களில் திருதிருவென்று விழித்தான். பற்கள் நரநரவென்று சப்தித்தன. இரத்த வெறி என்பதும் இதுதான் போலும். அதற்குள்ளே கிராமத்தார் அநேகர் கையந்தடியுமாக அவனை அங்கு வந்து சூழ்ந்தார்கள். முத்தையன் சூரிக்கத்தியை தூக்கி காட்டி வாருங்களடா என்று ஒரு கர்ஜனை செய்து பல்லை கடித்தான். வந்தவர்கள் அவனுடைய பயங்கர தோற்றத்தை பார்த்தார்கள். ரத்தம் தோய்ந்த கத்தியை பார்த்தார்கள். கீழே காயம்பட்டு கிடந்தவனையும் பார்த்தார்கள். ஒருவன் ஐயோ என்று கூச்சலிட்டு கொண்டு திரும்ப ஓடினான். அவ்வளவுதான். எல்லாரும் நாலாபுறமும் சிதறி ஓடத் தொடங்கினார்கள். முத்தையன் பயங்கரமாக கூச்சலிட்டு கொண்டு அவர்களை துரத்தத் தொடங்கினான். அத்தியாயம் 17. தண்ணீர் கரையில். 5 நிமிஷத்திற்கெல்லாம் அந்த தெருவீதியில் மனுஷர் யாரும் இல்லாமல் போயினர். காயப்பட்டு கீழே கிடந்தவன் கூட எழுந்து ஓடிப்போனான். நாய்கள் மட்டும்தான் ஆங்காங்கு தூர தூரமாய் நின்று குறைத்து கொண்டிருந்தன. முத்தையன் சமாதானமாய் ஊரை விட்டு நடந்து சென்றான். அவன் வந்த காரியம் நிறைவேறவில்லை. சாப்பாடு கிடைக்கவில்லை. பசி தீரவில்லை. ஆனாலும் அவன் உள்ளத்திலே ஒரு பெரிய உற்சாகம் தோன்றியிருந்தது. அவனுடைய உடம்பில் இருந்த சோர்வெல்லாம் அந்த நேரம் எங்கேயோ போய்விட்டது. இன்னதென்று விவரிக்க முடியாத ஒரு கிளர்ச்சி அவன் உள்ளத்தில் தோன்றியது போலவே உடம்பிலும் ஏற்பட்டிருந்தது. சுருக்கமாக சொன்னால் அவன் அப்போது வெற்றி வெறியில் மூழ்கி இருந்தான். உலகத்திலே கோழைகள்தான் அதிகம். உயிருக்கு துணிந்த ஒருவன் உயிர் பற்றுள்ள 100 பேருக்கு சமானம் என்பதை அவன் அப்போது அனுபவத்தில் கண்டான். ஏற்கனவே முரட்டு செயல்களில் பிரியமுள்ள அவனுக்கு இந்த அறிவு அளவில்லாத உற்சாகத்தை உண்டு பண்ணியது. நட்சத்திரங்களின் மங்களான வெளிச்சத்தில் குருட்டாம்போக்காய் வழியை கவனியாமல் நடந்து கொண்டு போனவன் அறுவடையான ஒரு சோள கொள்ளையை அடைந்தான். அதிலே குருவி ஓட்டுவதற்காக போட்டு இருந்த பரன் ஒன்றில் இருந்தது. அதில் ஒருவரும் இல்லை என்பதை கண்டு ஏறி படுத்து கொண்டான். வெகுநேரம் வரை தூக்கம் பிடிக்கவில்லை. புரண்டு கொண்டிருந்தான். அவனுடைய உள்ளத்தில் ஒன்றின் மேல் ஒன்றாக எத்தனையோ எண்ணங்கள் அலையெறிந்து வந்து கொண்டிருந்தன. அவற்றில் அபிராமியும் கல்யாணியும் அதிகமாக இடம்பெற்றிருந்தார்கள் என்று சொல்லவும் வேண்டுமா? முத்தையனுக்கு முன்னால் ஒரு பெரிய தலைவாழை இலை போட்டிருக்கிறது. அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் வீட்டில் குசேலருக்கு பரிமாறியிருந்தது போல் உணவு வகைகள் பரிமாறப்பட்டிருந்தன. சாதம், கறி வகைகள், பச்சனங்கள் எல்லாம் போர் போராய் குவிந்து கிடக்கின்றன. முத்தையன் அவற்றை அள்ளி சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். சமையற்கார குண்டோதரன் ஒருவன் தட்டில் சாதம் கொண்டு வருகிறான். அவன் சாதம் போட போட முத்தையன் இன்னும் போடு என்று சொல்கிறான். பரிசாரகனுக்கு கோபம் வந்தது. இனிமேல் உன் தலையிலே தான் போட வேணும் என்று தாம்பழத்தை முத்தையன் தலையில் போடுகிறான். இச்சமயத்தில் முத்தையன் தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்திருந்தான்.
பரணின் மேல்கூரையிலிருந்து சில சோளத்தட்டைகள் நழுவி அவன் தலையில் விழுந்தன. கொஞ்ச தூரத்தில் மே என்று ஆடு கத்திற்று. மேலே வெயில் சுளீர் என்று அடித்தது. இத்தனை நேரமா தூங்கி போய்விட்டோம் என்று முத்தையன் எண்ணியதும் முதல் நாள் ராத்திரி சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வந்தன. பக்கத்தில் கிடந்த கத்தி அவையெல்லாம் உண்மைதான் என்று ருசுப்படுத்திற்று. பசியோ காதை அடைத்து கொண்டு போயிற்று. பரன் மீதிருந்தே நாலா பக்கமும் பார்த்தான் முத்தையன். கொஞ்ச தூரத்தில் கொள்ளிடம் தெரிந்தது. அதன் நீரோட்டத்திற்கு சமீபமாய் ஒரு கட்டை வண்டி நின்றது. அதனுள்ளிருந்து ஒரு ஸ்திரீயும் புருஷனும் இறங்கினார்கள். அவர்கள் வண்டிக்குள்ளிருந்து ஒரு மூட்டையை எடுத்தார்கள். சரி சரி, அது கட்டுசாத மூட்டைதான் என்று முத்தையன் தீர்மானித்து கொண்டான். அவனுடைய பசி 100 மடங்கு அதிகமாயிற்று. ஒரு நிமிஷம் யோசனை செய்தான் முத்தையன். அதன் பரண்மேலே கிடந்த ஒரு பழைய கம்பளியின் மேல் அவனுடைய பார்வை தற்செயலாய் விழுந்தது. சினிமாக்களில் டக்ளஸ் ஃபேர்ஃபாக்ஸ் போன்ற திருடன் வேஷக்காரர்களை அவன் பார்த்ததுண்டு. அவர்களுடைய வேஷம் அவன் மனுக்கன் எதிரே தோன்றவே கத்தியினால் அதன் கம்பளியில் ஒரு துண்டு கிழித்து கொண்டான். அதன் நடுவில் 2 கண்ணுக்கும் 2 துவாரம் செய்து அதை முகத்தில் கட்டி கொண்டான். மேற்படி கட்டை வண்டி நின்ற இடத்தை நோக்கி வேகமாக நடந்தான். புருஷனும் பெஞ்சாதியும் சாவகாசமாய் பல் துலுக்கிவிட்டு நீர்க்கரையில் மணல் மேல் சாவதானமாய் உட்கார்ந்து கட்டுசாத மூட்டையை அவிழ்த்தார்கள். முதல் நாள் இரவு பிசைந்த புளியஞ்சாதத்தின் வாசனை கமகமவென்று வந்தது. சாதத்தின் மேல் இருந்த இலைகளை எடுத்து தண்ணீரில் அலம்பி போட்டான் கணவன். இதோ பார், தினம்தான் நீ எனக்கு சாதம் போடுகிறாய், இன்றைக்கு நானே உனக்கு போடுகிறேன் என்றான் அவன். என்னமோ இன்னைக்கு மழைதான் வரப்போகுது, இல்லாட்டி போனா கை கட்டியது வாய் கெட்டாமல் போனாலும் போய்விடும் என்றாள் மனைவி. அந்த சமயம் ஹா என்று ஒரு பயங்கர குரலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டார்கள். பக்கத்தில் இருந்து நாணற்காட்டிலிருந்து முகமூடி அணிந்த ஒரு பயங்கர உருவம் கையில் கத்தியுடன் வந்து கொண்டிருந்தது. உடனே இருவரும் கதிகலங்கி போய் எழுந்து வண்டி கிடந்த கரையை நோக்கி ஒரே ஓட்டமாய் ஓடத் தொடங்கினர். அந்த உருவம் பல்லை நரநரவென்று கடித்து கொண்டும் இடையிடையே பயங்கரமாக கூவிக்கொண்டும் அவர்களை கொஞ்ச தூரம் துரத்திற்று. பிறகு திரும்பி தண்ணீர் கரைக்கு சென்று கூடையில் இருந்த சாதத்தை எடுத்து லபக் லபக் என்று விழுங்கத் தொடங்கியது. ஏறக்குறைய பாதி கூடை காலியான பிறகு கை கழுவிற்று அந்த உருவம். மறுபடி அந்த கூடையை துணியை போட்டு சுற்றி கட்டி அதை கையில் எடுத்துக்கொண்டு நாடற்காட்டிற்குள் புகுந்து மறைந்தது. வண்டியின் அருகில் நின்று மைக் கொண்டவர்கள் போல் இதை பார்த்து கொண்டிருந்த தம்பதிகள் அந்த பயங்கர உருவம் மறைந்ததும் வண்டியை பூட்டிக் கொண்டு கிளம்பினார்கள். இத்துடன் இங்கு அத்தியாயம் 17 நிறைவடைகிறது. மேலும் கதையை தொடர்ந்து கேட்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம். கதைகளோடு இணைவது உங்களுடன் நான்.